ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிஓஎன் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டிக்கு எங்களுக்கு இன்விடேஷன் வந்ததுனால நானும் அவரும் கிளம்பி பாப்பா கூட வந்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்துமே 3-4 மெம்பர்ஸ் வந்திருந்ததுனால நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஹால் ஃபுல்லாகிடுச்சு. ஃப்ரெஷர்ஸ் டே ஃபஸ்ட்டு விளக்கேற்றி ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் இருந்துச்சு. பிரின்ஸிபல்லு, சேர்மேன், சேர்பர்சன் எல்லாருமே ஸ்பீச் இருந்துச்சு. 1 ஹவருக்கு மேலே ஸ்பீச் இருக்கும், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பிரின்ஸிபல் பேசினது கேட்டிங்கன்னா செம சூப்பராக பேசினார். எவ்ரி பேரண்ட்ஸோட வழி என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் உணர்ந்து படிங்கன்னு நல்லா அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசினது கொஞ்சம் போர் தான் அடிச்சிருச்சு. ஏன்னா அவர் பேசின அதே விஷயங்களையே திருப்பி இவரும் பேசினதுனால எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுவும் 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு ஸ்பீச்சு. அதனால் கொஞ்சம் எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் பக்கத்து சீட்டில் இருந்தவர் தூங்கிட்டார். ஒரு 11:30 போல் எங்கள் வீட்டில் அவர் கிளம்பி போயிட்டார். பர்மிஷன் தான் போட்டுட்டு வந்திருந்தார் வேலைக்கு. அதனால் நான் மட்டும்தான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஸ்பீச் போயிட்டு இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் 12 o'clock போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பாப்பாங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, போனவங்க தான் ஒரு 1/2 hour இல்லை 1 hourல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாரும் வெளியில் ஹாலுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு ஒரு 1/2 hourலேயே வந்துட்டாங்க. பட் எங்கள் பாப்பா போன டிபார்ட்மெண்ட் 2 hours மேலே ஆயிடுச்சு. 2 o'clock மேலே தான் வந்தா. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வேறு, ஒதுங்க கூட இடம் இல்லாமல் நனைஞ்சிட்டே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக 2 o'clock வந்தால் கேட்டால் அம்மா எல்லாரையும் சீரியல் நம்பர் வைஸ் ஃபோன் நம்பர் கொடுக்க சொன்னாங்க. அதனால் பர்சனல் நம்பர்லாம் கேட்டு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, எப்படியோ முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்.